அன்னை மரியாள் விடுதலை கொடுக்கின்ற பெண்ணாக இருந்தாள். அங்கு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவதற்கு தன் மகனிடம் பரிந்து பேசி ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அந்த பந்தி மேற்பார்வை ரசம் தீர தீர அவனுக்கு என்ன மாதிரி சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கும். என்ன சொல்ல போறார்களோ, இந்த திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருக்கவர்கள் என்று சொல்லி நொந்து போயிருந்தான், வெந்து போயிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அன்னை மரியாள் மகனிடம் பரிந்து பேசி அங்கு முதல் தரமான ரசம் கிடைப்பதற்கு வழிவகை செய்தாள். இரண்டாவதாக இந்த புதுமை யாருக்காக அன்னை மரியாள் செய்தாள் என்றால், பெரிய பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் விஐபிக்களுக்கு அல்ல. ஏனென்றால் சாதாரணமாக நம்முடைய ஊர்களிலே திருமணம் நடத்துகின்ற பொழுது, விழா நடத்துகின்ற பொழுது, விருந்து கொடுக்கின்ற பொழுது யாருக்கு முதலிடம் கொடுப்போம்? ரொம்ப நெருங்கிய விஐப்ஸ், சிறப்பு விருந்தினர்களுக்கு நாம் முதலிடம் கொடுப்போம். அடுத்தது சொந்த பந்தங்களுக்கு கொடுப்போம். அடுத்தது பணக்காரன் நம்மை மதிக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்போம். கடைசியா சாப்பாடு இருந்தாதான் யாருக்கு கொடுப்போம்? ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கு, பந்தலுக்கு வெளியில் நிற்பவர்களுக்கு. இதே மாதிரி தான் அன்று நடந்திருக்கும். எனவே எல்லாமே ரசம், முதல் தரமான ரசம் முடிந்து விட்டது. ஆனால் கடைசியில் இருக்கின்ற அப்பாவி மக்களுக்கு, பந்தலுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த மக்களுக்கு ரசம் இல்லை, ரசம் தீர்ந்து போய்விட்டது. திருமணத்திற்கு வந்த மற்ற விஐபிகளும் வயிறு நிறைய அந்த ரசத்தை குடித்துவிட்டு உண்டு மகிழ்ந்து கொண்டவர்கள், பந்தலுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தவர்களுக்கு அந்த ரசம் இல்லையே. ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அன்னை மரியாள் ஏறெடுத்து பார்த்தாள். எனவே அவர்களுக்காக தான் இந்த புதுமையை செய்வதற்கு மகனிடம் பரிந்து பேசினாள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அன்புமிக்க சகோதரமே, அன்னை மரியாள் இந்த இடத்திலே யாருக்கு அவமானம் ஏற்பட இருந்துச்சோ அவர்களுக்கும், யாரெல்லாம் புறம்பே தள்ளப்பட்டு வெறும் வயிற்றோடு அல்லது ஏமாற்றத்தோடு செல்ல இருந்தார்களோ அவர்களுக்கும் நிறைவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் அந்த புதுமை செய்வதற்கு உதவி செய்தாள் என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது. இன்றைய தேசத்திலே அநேக பேர் இப்படிதான் இருக்கிறார்கள். சுதந்திரம் பெற்று விட்டோம், நாம் குடியாட்சி அமைத்து விட்டோம். ஆனால் இன்னும் வீதிகளிலும் தெருக்களிலும் அல்லது பல்வேறு மூளை முடுக்குகளிலும் ஏழை மக்கள், எளிய மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அரசு தருகின்ற உதவி எனக்கு கிடைக்கவில்லையே, எனக்கு கிடைக்காதோ என்று சொல்லி ஒருவித ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். நிச்சயம் அன்னை மரியாளை போன்று குடியாட்சி அமைத்திருக்கின்ற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு உதவி செய்ய முன் வர வேண்டும். இன்றைய குடியுரிமை ஆட்சி இன்னைக்கு அதை தான் நமக்கு உணர்த்துகிறது. இரண்டாவதாக அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாள் வீட்டிற்கு சென்று பாருங்கள், அங்கு உதவி செய்தால். லூக்கா எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் 36 படிக்கிறோம். அங்கு எலிசபெத் அம்மாள் யார்? மலடி என்று சொல்லப்பட்டவள், குழந்தை வரம் பெற முடியாது வெற்று வைத்துக்காரி என்று சொல்லி சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவள். அவள் வயதான காலத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் குழந்தை வரம் பெற்று 6ஆம் மாதமாக இருந்ததாக கபிரியேல் தூதர் தேவமாதாவுக்கு சொல்லப்பட்டிருந்தது. எனவே ஒரு வயதான ஒரு பெண் ஒரு கருத்தாங்கி இருந்திருந்தால் இந்த சமுதாயம் கேவலமாக தான் பார்த்திருக்கும். கல்லறைக்கு போற நேரத்தில் குழந்தை பெக்க போகிறார் என்று சொல்லி. அப்ப எலிசபெத் அம்மாள் வெட்ட வெளிச்சமான ஒரு தெருவிலே வாழ்ந்திருப்பாள்? இல்லை. அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரையிலும் யாரு கண்ணிலும் படாம ஒருவித ஒரு குற்ற உணர்வோடு, அதாவது என்ன சொல்லப்படுது, எல்லாருக்கும் பயந்து, அவச்சொலுக்கு பயந்து மறைமுகமாக இருந்திருப்பாள். அந்த நேரத்தில் அன்னை மரியாள் சென்று அவளுக்கு உதவி செய்தார். எனவே இந்த நாளிலே அன்னை மரியாளுக்கு இருந்த பண்பு உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த சமுதாயத்திலே பல்வேறு சூழ்நிலையில் அடிமைப்படுத்தப்பட்டு ஓரங்கப்பட்டு அவள் சொல்லினால், ஏன் விதவைகள், அனாதைகள், வசதி இல்லாதவர்கள், அழகு இல்லாதவர்கள், ஊனமுற்றவர்கள், இவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள்? நாம் பப்ளிக் பொதுவான இடத்திற்கு சென்றால் என்னை கேவலமாக பார்ப்பார்கள் என்று சொல்லி ஒதுங்கி இருக்கிறார்களா? அந்த இடத்துல சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் ஓடி போய் உதவி செய்ய முன் வர வேண்டும். இதுதான் அன்னை மரியாளும் செய்தார். அடுத்ததாக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருத்தூதர் பணி 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே பாருங்கள். அன்று இயேசு கிறிஸ்து, குருவாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டு அவர் அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் வெற்றி வீரராக உயிர் தெழுந்து விட்டார் என்ற செய்தியை கேட்ட சீடர்கள் உள்ளத்திலே பயம், அச்சம். ஏன்? தலைமை சங்கத்தார்களும் மறைநூல் அறிஞர்களும் அவரை மிரட்டினார்கள். யாராவது இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொன்னால் நாக்கை அறுப்பேன்,
சிறையில் அடைப்பேன் அடிப்பேன் என்று சொல்லி மிரட்டலுக்கு பயந்தவர்களாக சீடர்கள் மாடி அறையிலே கதவை பூட்டிக் கொண்டு நடுங்கி கொண்டிருந்தார்கள். ஏமாற்றத்தோடு இருந்தார்கள். நம்மையெல்லாம் மீட்க ஒரு பிறப்பார் என்று நினைத்தோமே, அவரையும் கொன்று விட்டார்களே, இனிமேல் என்ன செய்வது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்த அந்த அஞ்சி புழுங்கி போயிருந்த அந்த நேரத்திலே அன்னை மரியாள் என்ன செய்தாள்? வாருங்கள், நான் இருக்கிறேன், என் மகன் உயிர்த்து விட்டார், ஆனால் பிறகு நீங்கள் அவரை பற்றி உணர்வீர்கள், இந்த நேரத்தில் உங்களை திடப்படுத்துவதற்கும் உங்களோடு கூடி ஜெபிப்பதற்கும் நான் இருக்கிறேன், வாருங்கள் என்று சொல்லி சமுதாயத்திலே அஞ்சி இருந்த நடுங்கி போயிருந்த அந்த சீடர்கள் மத்தியில் அன்னை மரியாள் சென்று வாருங்கள் ஜெபிப்போம் என்று சொல்லி ஜெபித்தார்கள். தூய ஆவியின் வல்லமை அவர்கள் மீது இறங்கி வந்தது. அவர்களுக்கு தைரியம் கிடைத்தது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய தேசத்திலே குடியுரிமை உள்ள இந்த நாட்டிலே எத்தனையோ பேர் அஞ்சி நடுங்கி கொண்டு இருக்கிறார்கள் பல்வேறு காரணங்களுக்கு. எனவே இந்த தேசத்தை நீங்களும் நானும் காக்க வேண்டும் என்றால் இந்த அன்னை மரியாளுக்கு இருந்த ஒரு துணிச்சலும், வாருங்கள் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் கரம் கொடுத்து ஆறுதல் சொல்லி தேற்றி ஜெபித்தவர்களாக நாம் வாழுகின்ற பொழுது நிச்சயம் இந்த அன்னையினுடைய பண்புகள் இந்த உலகத்திலே இருக்கும் என்பதை நான் நினைத்து பார்க்க முடியும். எனவே குடியரசு விழா நாளிலே இந்த கல்வாரி பணியில் கலந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் சரி, இந்த தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்களும் சரி, இறைமகன் இயேசு கிறிஸ்துவை போன்று விடுதலை தரக்கூடியவர்களாக, பெற்ற விடுதலை அனுபவிக்கக்கூடியவர்களாக நாம் இந்த பூமியிலே வாழ்வோம். இந்த தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். தேசம் இதோ பாவத்தினாலும் குற்றத்தினாலும் இதோ ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டிருக்கிறது, கடவுளுக்கு துர்மாரியாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த தேசத்திற்காக ஜெபியுங்கள். அன்னை மரியாள் கொண்டிருந்த அத்தனை பண்புகளையும் நாம் கொண்டிருந்து இறைவனுடைய அந்த அரசாட்சியை இறைவன் நமக்கு இந்த தேசத்தை கொடுத்திருக்கிறார். நீங்களே ஆளுங்கள், நீங்களே வழிநடத்துங்கள், நீங்களே நல்லதை செய்யுங்கள், இந்த தேசத்தை கட்டி எழுப்புங்கள் என்று சொல்லி இறைவன் நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். எனவே நாம் பெற்றிருக்கின்ற அந்த உரிமைகளையும் விடுதலையும் அந்த சுதந்திரத்தையும் நல்லதொரு செயலுக்காக பயன்படுத்தி நல்ல தலைவர்களை ஏற்படுத்தி அந்த தலைவர்களும் தியாகம் நிறைந்த உள்ளத்தோடு இந்த அன்னை மரியாளுடைய பண்புகளை கொண்டு இந்த மக்களுக்காக உழைக்க வரம் கேட்போம். நிச்சயம் இந்த சலைத்த அன்னை நமக்காக பரிந்து பேசுவாள். அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் இந்த தேசத்திலே நல்லதொரு ஆட்சியும் நல்லதொரு வழி நடத்தலும் நல்லதொரு உதவியும் நமக்கு கிடைக்கும்படி அருள் புரிவாராக. ஜெபிப்போமா? தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, ஜெபியுங்கள். அன்பான இயேசுவே, இதோ குடியரசு விழா நாளிலே காலையில் கொடியேற்றிவிட்டு தேசப்பற்று உடையவர்களாக இந்த நேரத்தில் நாங்கள் இந்த திருப்பலிகளை கண்டு கொண்டிருக்கிறோம். அப்பா இயேசுவே, நீர் எப்படி விடுதலை கொடுக்க இந்த பூமிக்கு வந்தீரோ, எனவே நாங்கள் ஆங்கில பிடியிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். அதன் பிறகு அந்த சுதந்திரத்தையும் விடுதலையை அனுபவிக்க வேண்டும், நாங்கள் உரிமையோடு நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அந்த பொறுப்பை எங்களிடம் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் பெற்ற அந்த உரிமையை நல்லதொரு செயலுக்காக பயன்படுத்தி நல்லதொரு தலைவர்களையும் தேர்ந்தெடுத்து, அன்பாண்டவரே, அன்னை மரியாள் எப்படி இந்த தேசத்தினுடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய பணிகளை அவள் செய்தாளோ அதே போன்று நாங்களும் ஒருவருக்கொரு உதவி செய்து எந்த விதத்திலும் மற்றவர்களை அடிமைப்படுத்தாமல் விடுதலை கொடுக்கின்ற, ஆறுதல் கொடுக்கின்ற, உறுதுணையாக இருக்கின்ற இந்த அன்னையினுடைய பண்புகளை நாங்களும் பின்பற்றி வாழ வரம் தருவீராக. ஆமென். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகிதர் பூவென்ற வருத்தமோ. மனம் தரும் மலர்
வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன், இயேசுவே நீ இன்றி நான் எங்கு செல்வேன். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ, நான் காகித பூவென்ற வருத்தமோ. சகோதரரே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தங்கள் அர்ப்பணத்தின் அடையாளமாக உம் மக்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். எங்களது இறைப்பற்றுள்ள காணிக்கை உமது திருமகனின் நிலையான பலியோடு ஏற்றுக்கொள்ளப்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார் அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்கவும் செய்தருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே
ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலுன் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும்.
எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் திருவிருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருமகனின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உட்கொண்டுள்ளோம். பணியில் அவர் காட்டிய எடுத்துக்காட்டை நாங்கள் பின்பற்றவும் விண்ணரசில் நுழைந்திட தகுதி பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஒரே குடும்பமாக இணைக்கப் பெற்ற நாடாக திகழ நம்மை அழைத்த தந்தையாகிய கடவுள், நீங்கள் நம்பிக்கையில் உறுதியும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியும் அன்பு செயலில் ஈடுபாடும் கொண்டிருக்க செய்வாராக. நம் வாழ்வில் பங்கேற்க வந்த இறைமகன் உங்கள் உதட்டாலும் உள்ளத்தாலும் வாழ்வாலும் நீங்கள் அவரை போற்றும் பொருட்டு விண்ணகருளை நிறைவாக பொழிவாராக. தந்தை மகன் ஆகியோரின் அன்பின் பிணைப்பான தூய ஆவியார் தமது அன்பில் எல்லா குடிமக்களையும் ஒன்றுபடுத்தி தங்கள் ஏக்கங்களின் உண்மையான நிறைவை அவர்களுக்கு வழங்குவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.